Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா mixed vegetable pakoda எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு 1/2 கப் அளவு, பீன்ஸ் 1/2 கப், கேரட்டும் 1/2 கப் அளவு, கோஸ் 1/2 கப்பு, வெங்காயம் 1/2 கப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன இஞ்சி, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸோட நீங்கள் கேப்சிகன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கனோ நீல வாக்கில் இதே மாதிரியே நீங்களும் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட பொடியாக நறுக்குன புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இதோட 3/4 கப் அளவு கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா பக்கோடா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய்த்தூள். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம கை வச்சு நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. எனக்கு 1/4 கப்புக்கும் கம்மியான அளவு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் போடுற மாதிரி எடுத்து போடுங்க. அதிகமாகவும் மாவு எடுக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் எடுக்க வேண்டாம். இந்த அளவில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளேயும் வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பக்கோடா. நம்ம யூஸ்வலாக ஆனியன் யூஸ் பண்ணி பக்கோடா செய்வோம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்து அனுப்பலாம். வெரைட்டி ரைஸ்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். நிறைய குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பேட்சும் இந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.